ஆகிலும் ஆதியிலே அப்படின்னா என்ன, ஆரம்பத்திலே எப்படி பண்றாரு, மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக எப்படி உண்டாக்குறாரு பாருங்க. முதல்ல யாரை உண்டாக்குறாரு? அம்மா அந்த பிள்ளைங்களெல்லாம் கொஞ்சம் கூட உட்கார வைக்குமா. முதல்ல யாரை உண்டாக்குறாரு? ஆண் இல்லையா? முதல்ல ஆணை உண்டாக்கிட்டு ஃபர்ஸ்ட் வேலைக்கு கூப்பிடுறது யாரை கூப்பிடுறாங்க? பில்டிங் கட்டுற ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடுறாங்க? ஃபர்ஸ்ட் அந்த கொத்தனாரை ஃபர்ஸ்ட் கூட வேணும். கொத்தனாரை கூட்டவே சித்தாள் பெரியாலெல்லாம் செட்டப்பா கூட இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? அப்ப என்ன, ஆணை படைச்சா அந்த ஆணுக்குள்ள பெண்ணும் இருக்குதுன்னு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அதான் ஒருத்தன் வந்து ஒரு ஊர்ல வீடு வீடா போய் நெய் உண்டோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கிறான், கேட்டிருக்கிறான். வீடு வீடா வீதி வீதியா. கடைசியா ஒரு வீட்டுல நெய் உண்டோ அப்படின்னு கேட்கும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்க சொன்னா, நெய் உண்டோ நெய் உண்டோ அப்படின்றதெல்லாம் இருக்கட்டும், உன் மடி பெருசா இருக்குது, அந்த மடியில என்ன அப்படின்னா, அந்த மடியில என்ன வச்சிருக்கிறேன், வெண்ணெய் வச்சிருக்கிறான். அப்பதான் சொன்னாராம், அட வெண்ணெய், அந்த வெண்ணெய உருக்குனாதான் என்னது நெய், கரங்களை தட்டி தேவனை. அந்த மாதிரி நிறைய பேர் பாருங்க, மனைவி என்பவள் அந்த ஆணுக்குள்ள இருந்து வந்தவள் என்பதை நீங்க மறக்கும் போது, இதை பார்க்காது இருக்கும் போது இது எப்படி இருக்குதுன்னா, கவனிங்க. சென்னைக்கு போனோம், பஸ் கண்ணு முன்னாடியே நிற்குது, போர்டு கொட்டை எழுத்துல லைட்ல போட்டுக்கிறான், சென்னை டு பாண்டிச்சேரி அப்படின்னு போட்டிருக்கிறான். நம்மளுக்கு படிக்க தெரிஞ்சா யாரையும் போய் என்ன பண்ண முடியாது, கேட்க வேணாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், கன்ஃபார்ம் நிச்சயம் தான் நான் ஏறி உட்காடுறேன், இது சென்னைக்கு தான் போகுது, அதனால எவனும் போய் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏறி உட்காடுறேன், உட்காந்துட்டு தூங்கலாம், என்னமாவது பண்ணலாம், கவனிங்க. ஆனா இத்தனை மணி நேரத்தில் போய் உங்களை என்ன பண்ணிரும், விட்டுருன்னு நிச்சயம். தூங்கிட்ட கூட கண்ட்ரைட் என்ன பண்ணிடுவாரு, எப்பா சென்னை வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிடுவாரு. அது போல அப்ப என்ன அப்படின்னா, கவனிங்க, அந்த பெண்ணை ஆணிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த படியினால் நீங்க வாசிச்சு பாருங்க, அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கி, அடுத்த வசனத்தை படிச்சு பாருங்க, தெரியும், வாசிங்க. இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு என்ன சொல்றாரு, இது நிமித்தம். எது நிமித்தம்? உங்களை ஆணும் பெண்ணுமா உண்டாக்குன நிமித்தம். ஆம்பளை அப்பாவோடவே இருந்தா, பொண்ணு வீட்டிலேயே இருந்தா ஒன்னும் நடக்காது. அதனால ஏற்ற காலத்தில் ஆணும் பெண்ணும் ஒன்னா சேரும் பொழுது, நீ ஆணுக்கு சொல்றாரு, நீ உங்க அம்மா வீட விட்டுட்டு, பொண்ணுக்கு சொல்ற, நீ உங்க அப்பா வீடவை விட்டுட்டு, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரும் போதுதான் இல்லையா என்னுடைய திட்டம் திருமணத்துல நடைபெறும். அந்த திட்டம் நடைபெற்றுச்சுன்னா குழந்தை வந்துடும். இந்த குழந்தை கவனிங்க, அதை கர்த்தர் சொன்ன மாதிரி வளர்த்தேனா, கவனிங்க, எரேமியா தீர்க்கதரிசி மாதிரி அற்புதமான குழந்தையா உருவாயிரும்.